சரி, ஓகே. இப்போ நம்ம பேஷண்ட்டுடைய கை பிஃபோர் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். அதே ஒரு 15 டேஸ் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணோன்னே பக்கத்துலேயே ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். அதில் எந்த அளவு சேஞ்சஸ் வந்து அந்த 15 டேஸ்லேயே நம்ம அதில் பார்க்கலாம். அதே போல் அவங்களுடைய கையுடைய சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய புண்களும் எப்படி ஆறிருக்கு அப்படின்றத இந்த ஒரு 15 டேஸ் சேஞ்சஸில் பார்க்கலாம். ஒரு 2 மாத டயட் கம்ப்ளீட் பண்ணோன்னே இப்போ கை பார்க்கலாம், அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி கை வந்து அப்படியே நல்ல ஷைனிங்காக ஒரு ரெஃப்ரெஷ் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக பேஷண்ட்டுடைய சப்போர்ட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதனால் நம்மளால் ரிசல்ட் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ நல்ல உணவு கட்டுப்பாடு ஒன்று தான் எல்லா நோய்களையும் சரியாக்குவதற்கான ஒரே வழி அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டா அந்த வழிப்பாதையில் நேராக பயணப்பட்டால் கண்டிப்பாக குறுக்கு வழிப்பாதையில் போய் ஸ்டீராய்டு எடுத்தோ இல்லை தேவையற்ற நிறைய மருந்துகள் எடுத்தோ நம் உடலை நாம்